1798 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் வீழ்ந்த மராட்டிய அரசு. அப்பொழுது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் பகுதியை ஆண்ட இரண்டாம் சரபோஜி தனக்கு கீழ் இருந்த முழு சாம்ராஜ்யத்தையும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். அதுவரை மதராஸ் மாகாணத்தின் கீழ் இயங்கி வந்த ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஆங்கிலேய அரசால் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் தஞ்சாவூரின் தலைநகராக 1799 1845 வரை 46 ஆண்டுகள் நாகையே தலைநகராக இருந்தது. பின் 1845க்கு பிறகு 1860 வரை தரங்கம்பாடி தலைநகராக இயங்கியது. பின் 1860ற்கு பிறகு தஞ்சாவூர் தலைநகராக மாற்றப்பட்டது. மேலும் 1876 ஏற்பட்ட பெரும் உணவு பஞ்சத்தில் கூட நமது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் பாதிக்கப்படவில்லை. இதன் பிறகு பேரரசு என்ற அந்தஸ்தை இழந்த மராட்டிய அரசு ஆங்கிலேயர்களுக்கு கீழ் சுதேச அரசாக இயங்கியது. இதன் பின் சுதேச மராட்டிய அரசின் மன்னராக இருந்த தஞ்சாவூர் சிவாஜி ஆண்வாரிசு இன்றி 1857 இறந்தார். இதை காரணம் காட்டி அப்பொழுது ஆளுநராக இருந்த டல்கௌசி பிரபு அவர்களின் வாரிசு இழப்பு கொள்கையை பயன்படுத்தி மராட்டிய அரசை கலைத்து முழு அதிகாரத்தையும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வாரிசு இழப்பு கொள்கையை பயன்படுத்தி வரலாற்றில் 1849 ஜெய்ப்பூர் மற்றும் சம்மன்பூர் அரசும் 1854 நாக்பூர் அரசு மற்றும் ஜான்சி அரசுகள் கலைக்கப்பட்டுள்ளன. பின் 1947 சுதந்திரத்திற்கு பிறகு தனித்தனி பிராந்தியங்களாக இயங்கி வந்த நிர்வாகங்களை ஒன்றுபடுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் இந்திய ஒன்றிய நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. 1950களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களை உள்ளடக்கி கரம்பக்குடி மற்றும் அறந்தாங்கி வட்டங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமாகவே செயல்பட்டது. பின்பு ஜனவரி 19, 1991 நாகப்பட்டினம், மன்னார்குடி, மயிலாடுதுறை கோட்டங்களையும் கும்பகோணம் கோட்டத்தில் இருந்த வலங்கைமான் வட்டத்தையும் பிரித்து நாகை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. பின்பு 1997 நாகை மாவட்டத்திலிருந்து நன்னிலம், குடவாசல், திருவாரூர் வட்டங்களை பிரித்து மன்னார்குடியில் உள்ள கோட்டங்களையும் உள்ளடக்கி திருவாரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. பின்பு 2020 நாகையில் இருந்து மயிலாடுதுறை கோட்டங்களில் உள்ளடக்கி மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இதில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, கடந்த 125 வருஷத்தில் இன்னைய வரைக்கும் 1901 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியாவெலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா, கும்பகோணம், மன்னார்குடி, மாயவரம், நன்னிலம், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருத்துறைப்பூண்டி, மொத்தம் இந்த 8 ஏரியாவையும் சேர்த்து மொத்தம் 3710 சதுர கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 1901 கணக்கெடுப்பின்படி இதில் 19 நகரங்கள் இருந்திருக்கு, 2510 கிராமங்கள் இருந்திருக்கு. மொத்த மக்கள் தொகை 22,45,029. அன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 22,45,029 பேர் இருந்திருக்காங்க. இதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா 10,66,423 பேர் இருந்திருக்காங்க. பெண்கள் 11,78,606 பேர் இருந்திருக்காங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 90% மேற்பட்ட மக்கள் கிராமப்பகுதியிலையும் குக்கிராம பகுதியிலும் தான் வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் 22 லட்சம் பேரில் கிராமப்பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. இது இன்றைக்கி சமகாலத்தில் ஒப்பிட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 12 லட்சம் பேர் இருக்காங்க. தஞ்சாவூரில் 24 லட்சம் பேருக்கு மேலே, நாகப்பட்டினத்தில் 16 லட்சம் பேருக்கு மேலே, மயிலாடுதுறையில் 16 லட்சம் பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட 68-70 லட்சம் பேருக்கு மேலே இன்றைக்கி இருக்காங்க. இது 2011 கணக்கெடுப்பின்படி. இன்னும் நடப்பாண்டுக்கு இன்னும் கணக்கெடுப்பு எடுக்கலை. எடுத்தால் இது இன்னும் அதிகமாகும். எவ்வளோ பெரிய மாற்றத்தை பாருங்கள் கடந்த 125 வருஷத்தில்.